நம் தமிழ்நாட்டின் தலைமையிடமாகிய தமிழ் பெரும்பட்டணம் மதராசு பட்டணம் அல்லது மெட்ராஸ் என்று பெயர் வழங்கி வந்த காலத்தில் வெளியூர் பேருந்துகள் அனைத்தும் பிராட்வே பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்டன. காலப்போக்கில் சாலையிலே செல்லும் ஓட்டிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியதும் அந்த பேருந்து நிலையத்தை அங்கிருந்து மாற்றும்படி தீர்மானிக்கப்பட்டு கோயம்பேட்டிலே அதற்காக நிலம் கையகப்படுத்தப்பட்டு புறநகர் பேருந்து நிலையம் ஒன்று புதிதாக அங்கே கட்டப்பட்டது. அந்த பேருந்து நிலையம் கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலையம் என்று வழங்கப்பட்டது. அது ஆசியாவின் மிகப்பெரிய பேருந்து நிலையமாகவும் விளங்கியது. அனைத்து புறநகர் பேருந்துகளும் அங்கிருந்து இயக்கப்பட்டு வந்தன. கடந்த 2024 ஆண்டு இறுதி வரைக்கும் அந்த புறநகர் பேருந்து நிலையம் சிறப்பாக செயல்பட்டு வந்தது. அதன் பிற்பாடு மீண்டும் போக்குவரத்து நெரிசலை காரணம் காட்டி தெற்கிலே கிளாம்பாக்கம் என்னிடத்திலே இன்னும் அதிக பரப்பளவுள்ள ஒரு நிலம் கையகப்படுத்தப்பட்டு அங்கே புதிய புறநகர் பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வந்தது. இந்த வருஷ துவக்கத்திலே அந்த பேருந்து நிலையம் செயல்பாட்டுக்கும் திறக்கப்பட்டது. கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் சென்னை பட்டணத்தின் வழியாக வந்து கொண்டிருந்த போது பட்டணத்தின் சாலையில் அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறி ஒரு பைபாஸ் சாலை அமைக்கப்பட்டு அந்த பேருந்துகள் சென்னை பட்டணத்திற்கு வராதபடி திருப்பப்பட்டு பைபாஸ் சாலை வழியாக பெருங்குளத்தூரை வந்தடைந்து அங்கிருந்து தெற்கு நோக்கி செல்லும்படியாக அமைக்கப்பட்டது. ஆனாலும் மீண்டும் பெருங்குளத்தூரிலே போக்குவரத்து நெரிசல் அதிகரிக்க தொடங்கியது. அதன் காரணமாகவே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. இப்பொழுது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் செயல்பாட்டுக்கு வந்த பிறகு கூட இந்த போக்குவரத்து நெரிசல் மாற்றம் குறைந்த வாக்கில் இப்பொழுது பெருங்குளத்தூரிலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் பெரும்பாலான நாட்களிலே காணப்படுகிறது. அதிலே ஒரு காட்சி தான் கடந்த வார இறுதியிலே வந்ததான விடுமுறை நாட்களிலே ஏற்பட்டதை இந்த காணொளியிலே நாம் பார்க்கிறோம். நன்றி.